வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் முதல் முறையிலேயே வெற்றி பெறுவது எவ்வாறு என்ற வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வு 1 எழுத இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த வீடியோவை எல்லாம் வல்ல இறையை வேண்டி சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக பகுதி 1 பார்த்திருப்பீர்கள். அது சற்று விரைவாக பேசப்பட்டது. இப்பொழுது இந்த வீடியோவை ஏறத்தாழ 6 நிமிடங்களில் முடிக்க இருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக திட்டமிடல் என்பது மிக முக்கியம். திட்டமிடல் என்பது எழுதி வைத்துக் கொள்ளணும், திட்டமிட வேண்டும். இன்னும் 5 நாட்களில் நீங்கள் தேர்வை எதிர்கொள்ள இருப்பதால் பயம் கூடவே கூடாது. நீங்கள் முதல் பக்கத்தில் உங்கள் குறிப்பு புத்தகத்தில் எழுத வேண்டியது என்னவென்றால், நான் டெட் தேர்வில், ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் வெற்றி பெறுவேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன், என்னுடைய முயற்சியை முழுதும் செலுத்துவேன், என்னுடைய கடின உழைப்பை காட்டுவேன் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி அடைய முடியும். நமது மாநில கல்வியியல் மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலே சிறப்பாக உள்ளது. இருப்பினும் தேர்ச்சி செய்த ஆசிரியர் என்ற வகையிலே இந்த வீடியோவை உங்களுக்கு பகுதி 2ஆக கொடுக்கிறேன். அடுத்ததாக சிலபஸை முழுவதுமாக பாருங்கள். வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய தகவமைப்பு, இது போன்று விரிவாக நீங்கள் படித்து செல்வீர்கள். பேப்பர் 1 5ஆம் வகுப்பு அறிவியலை படித்துவிட்டால் அதில் 4ஆம் வகுப்புடைய தொடர்ச்சியும் இருக்கும், 3ஆம் வகுப்பின் தொடர்ச்சியும் இருக்கும், 2ஆம் வகுப்பு தொடர்ச்சியும் இருக்கும். முதல் வகுப்பிலேயே விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், 3 பருவத்திற்கும் ஏறத்தாழ ஒரு சப்ஜெக்டுக்கு, ஒரு பேப்பருக்கு 3 தாள்கள், 3 பருவம். அப்போது 4 சப்ஜெக்ட், தமிழ், ஆங்கிலம், கணிதம், சூழ்நிலைகள் 4. 3, 4, 5க்கு 5 பாடங்கள். பொதுவாக இந்த 5 வகுப்புகளுக்கும் 15 புத்தகங்கள் மற்றும் சமூகவியல் 3 பாடம், 15 18 பாடங்கள் நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டும். 15 பாடங்களில் பொதுவாக அந்த கட்டம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். சிந்திப்போமா, உணர்ந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், இது போன்ற பகுதிகள் இருக்கும். அதை நீங்கள் ஹைலைட்டர் பேனாவை கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக இருக்கட்டும். பச்சையோ அல்லது பிங்கோ அல்லது நீலமோ உங்களுக்கு பிடித்த நிறத்தில் அதை படிக்கும் பொழுதே ஒரு ஷேர் செய்து விடுங்கள். மனதில் பதிவாகும். முக்கியமான கருத்துக்களை நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும். அதாவது ஒரு ஒரு வினா வருகிறது. சென்னையின் அதாவது தமிழகத்தின் டெட்ராய்டு நகரம் என்று அழைக்கப்படுவது எது என்று கேட்கப்பட்டிருந்தால், அதில் சிந்திப்போமா என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் டெட்ராய்டு நகரம் என்பது சென்னை. உங்களை குழப்புவதற்காக வேலூர், சேலம், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் என்று கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். 4 விடைகள் இருக்கும். உங்களுக்கு விடை தெரிந்த விடைகளை முதலில் நீங்கள் ஷேர் செய்து கொண்டு வர வேண்டும். இந்த குறிப்பு மிக முக்கியமான குறிப்பு. அடுத்தது, நீங்கள் வினாக்களுக்கு விடை தெரியாவிட்டால் அதை இறுதியாக முதலில் உங்களுக்கு தெரிந்த வினாக்களை எல்லாம் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பொதுவாக எந்த பாடத்தில் புலமை அதிகம் பெற்றிருக்கீர்களோ அந்த பாடத்தை முதல் தேர்வு செய்யும். முதலில் சைக்காலஜி வரும், அடுத்தது தமிழ் வரும், பிறகு ஆங்கிலம் வரும், பிறகு கணிதம் வரும், அடுத்ததாக சூழ்நிலையில் வரும். முக்கியமாக A முதல் Z வரை ஆங்கிலத்தில், கணிதத்திற்கும் எண்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை எடுக்க வேண்டும். தமிழ் எழுத்து உருக்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். பொதுவாக தேசிய சின்னங்களிலிருந்து ஒரு வினாக்கள் வரலாம். நாட்கள், உலக வன நாள், உலக நீர் தினம் மார்ச் 22, இது போன்ற பகுதிகளை நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமான தேதிகளை வைத்துக் கொள்ள மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக எய்ட்ஸ் நோய், காசநோய் தினம், அதாவது குடியரசு தினத்திற்கும் மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து குடியரசு தினத்திற்கு எத்தனை நாட்கள் உள்ளன, மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையினில் சுதந்திர தினம் எந்த கிழமையில் வரும், இது போன்ற வினாக்கள் கணிதத்தில் கண்டிப்பாக இடம்பெறும். முக்கியமாக கூற்று, காரணம், இது போன்ற வினாக்கள் அதிகமாக இடம்பெறும். கூற்று 1 சரி, காரணம் தவறு, கூற்றும் காரணமும் தவறு, இது போன்ற விடைகள் வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்த்தால் 2 கேள்விகள் உள்ளே அடங்கி இருக்கும். ஒரு மார்க் எடுப்பது என்பது, ஒரு கேள்விக்கு நேரடியாக இருப்பது என்பது, அது எளிமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். படித்திருந்தால் கண்டிப்பாக முடித்து விடலாம். ஒரே கேள்விக்கு கூற்று, காரணம், அப்புறம் பொறுத்துகள் எல்லாம் கொடுக்கும்பொழுது, பொறுத்துகளை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வரும்பொழுது, சோழர்களுடைய தலைநகரமாக அழைக்கப்பட்டது பூம்புகார் என்று தெரிந்துவிட்டால், அந்த பூம்புகார் என்ற விடையை நீங்கள் புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். பென்சிலில் புள்ளி வைத்துக்கொண்டு நீங்கள் மற்ற வினாக்களையும் அதே 4க்கு அதே விடை வருகிறதா என்று 4 ஆப்ஷன் பார்த்து பொருத்துவதாக இருக்கும். அடுத்தது பட்டியலெடுக்க கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். பட்டியலெடுக்க என்பது அனைத்து பாடங்களிலும் வரும். இது போன்ற வினாக்களுக்கு நீங்கள் விடை தயாரித்துக் கொள்ள கண்டிப்பாக குறிப்புகள் எடுக்க வேண்டும். குறிப்புகள் இல்லாமல் நீங்கள் பாடத்தில் ஏதோ படித்து மட்டும் சென்றால் வெற்றி வாய்ப்பு என்பது கொஞ்சம்
தாமதமாகலாம் அல்லது கடினமாக இருக்கலாம். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக குறிப்புகளை A4 ஷீட்டில் எடுத்து ஸ்டாப்லர் போட்டு வைத்துக் கொள்ளவும், அல்லது தைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 பேப்பர் எடுத்தால் கூட, இப்போ ஒவ்வொரு பருவமாக முடியுங்கள். உங்களுக்கு எவ்வாறு எளிமையாக படிக்க வேண்டும் என்றால் முதல் பருவத்திலிருந்து படியுங்கள். கடின பகுதியிலிருந்து நான் எளிமைக்கு வர வேண்டும் என்றால் 3ஆம் பருவத்திலிருந்து அனைத்து பாடங்களையும் படித்து விடுவது, அப்புறம் 2ஆம் பருவம் படிப்பது, அப்புறம் முதல் பருவம் படிப்பது. சைக்காலஜி பொதுவாக நீங்கள் 20 மதிப்பெண்கள் எடுத்து விடலாம். உங்களுக்கு வகுப்பறை மேலாண்மை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். ஒரு கடினமான மாணவர்களை எவ்வாறு கையாளுவது என்ற நோக்கில் வினாக்கள் வரும், கேட்கப்படும். நீங்கள் இதெல்லாம் கிளியர் செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு சாதாரண ஒரு அடிப்படை ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் பல பிஎட் அல்லது எம்ஃபில், எம்எட் இதெல்லாம் முடித்திருந்தாலும், இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் உங்களுக்கு வகுக்கப்பட்ட மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடியும், நம்மால் முடியும், என்னால் முடியும் என்ற பாசிட்டிவான அந்த திங்கிங்கோடு நீங்கள் இந்த தேர்வை அணுகுங்கள். எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதனுடைய அடிப்படை தொடர்ச்சி 3ஆம் பாகத்தில் வெளிவரும். நன்றி, வணக்கம். முனைவர் குருநாதன், கும்பகோணம். தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவரும் தேர்வில் வெற்றி பெற உங்கள் முயற்சியை கடினமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும். இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.